சொல்றேன், நான் ரொம்ப ஹம்பலா ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஒரே தோட்டத்தில் வேலை செய்வோம், வேதத்துக்கு அதிகமான நேரத்தை கொடுக்கணும். அது போதும். அந்த வேதம் வந்து நம்ம அப்படியே அழகா செப்பரேட் கொண்டு போகணும். ஸ்கிரிப்சர் தான் நமக்கு மிகப்பெரிய சொத்து. நிறைய வசனங்கள், நிறைய பேருக்கு வசன நீங்க இப்போ நீங்க வந்து பழைய பாட்டில் சொன்னா ஊழியக்காரன் புதிய பாட்டை தேடிட்டு இருக்கிறாங்க. ஒரு ஆள் பிரசங்கம் பண்றாரு, இந்த சவுல் வந்து தாவீதை என்ன பாடுபடுத்து ஓடோட விரட்டினான், வனாந்திரத்தில் அலைய விட்டான், ஈட்டி எடுத்துட்டே சுத்துறான், கெவியா அலையிறான், வனாந்திரத்தில் அவனை சுற்றி வளைச்சு அவனை கொள்றதுக்கு பயிற்சி பண்றான். ஆண்டவர் மேலும் பார்த்துட்டார், தன்னுடைய தாசன் தாவீதையா விரட்டுறேன்னு கவனிச்சுட்டு கரெக்டா அந்த சவுல் தமஸ்கு வீதியில வரும்போது ஒரே ஆயிடுச்சு, 2 பேரும் கொட்டையா போச்சு. அந்த அளவுக்கு வேத ஞானம் பொங்கி வருது. தூத்துக்குடி மாவட்டத்துல சவுலின் ஆவி பாஸ்டர், சவுலின் ஆவி திருவள்ளி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் திசைநிலை அந்த பகுதியில் ஒரு போதகர் அதோட தெரிவிச்சிருக்காரு. ஏன்னா புதுசா அந்த ஏரியாவோட பாஸ்டர் ஒண்ணு கொடுக்கும்போது புதுசா பாஸ்டர் வந்துட்டாரு. அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுப்போங்க. இந்த திசைநிலை ஏரியாவில் இருக்கிற போதகர்கள் எல்லாம் ஒற்றுமைக்கா ஜெபம் பண்ணிட்டார். அவர் வந்துட்டார், அழகாக ஜெபம் பண்ணிட்டார். ஆண்டவரே, நாங்கள் ஒற்றுமையா இருக்க விரும்புகிறீங்க, எங்க 2 பேராவது 3 பேராவது நாமத்தில் உங்களோட கூடி இருக்கிறீங்க, சகோதர சகோதரர் ஒருமித்து என்னெல்லாம் வசனம் இருக்கோ அதெல்லாம் சொல்லி அழகா ஜெபம் வந்தாரு. இடையில ஆண்டவரே, பறவைகள் பலவிதம், அவை ஒவ்வொன்றும் ஒரு விதம் என்று சொல்லி மக்கள் ஆமேன் இருக்காங்க. அது வசனமே இல்லை. அவருக்கு சினிமா பாட்டு எது வசனம் தெரியும், இப்படிலாம் இருந்தா எப்படி ஒழிக்கிறது? ஆண்டோட ஆசிரியப்பா இந்த தாலுகா போதர்களையும் ஊழியர்களையும் கத்த விடுத்து இடையே பண்ணுவாங்க. கண்களை மூடி நம்ம ஆண்டோடு வந்துருவாங்க.